அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அட என்னது இது? சாப்பிட கூட நேரம் இல்லாம இந்த பிரம்ம உட்காந்து தலையெழுத்து எழுதி தள்ளிக்கிட்டு இருக்காரு. முதல்ல போய் இந்த மனுஷன் சாப்பிட கூப்பிடுவோம். இந்த பிரம்மா சாதாரண ஆளு இல்ல தானே. என்ன சரஸ்வதி, அட நீங்க தலையெழுத்து எழுத தொடங்கிட்டா நேரம் போறதே தெரியாது. முதல்ல டிஃபன் சாப்பிட வாங்க. என்ன செய்யறது சரஸ்வதி, எல்லாருக்கும் தலையெழுத்த நான் தான் எழுதணும்னு ஏன் தலையில எழுதுனது யாருன்னு தெரியல. தெரிஞ்சா அவனை ஒரு வழி பண்ணிடுவேன். அட உங்களுக்கு யாரும் எழுதல, உங்களுக்கு நீங்களே தான் எழுதிக்கிட்டீங்க. என்னவோ சரஸ், என்னாலேயே நம்ப முடியல. ஆமா, இந்த தொழிலே எனக்கு பிடிக்கல சரஸ்வதி. அட என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க எழுதுறது தலையெழுத்துல தானே ஒரு மனுஷனோட வாழ்க்கையே அடங்கி இருக்குது. அதை போய் வேணான்னு சொல்றீங்களே சாமி. நான் எழுதுறேனே தவிர அதை யாராலையாவது படிக்க முடியுதா? எதுக்கு எடுத்தாலும் தலையெழுத்து தலையெழுத்துன்னு சொல்லி தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க. தலையெழுத்து, ஐயோ கடவுளே, நானே என்ற தலையில அடிச்சுக்கிட்டேனே. பாத்தியா சரசு, நான் எழுதின தலையெழுத்து உனக்கே பிடிக்கல. அட பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் வாழ்ந்து தானுங்க ஆகணும். நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா டிஃபன் ஆறி போயிடும். உங்களுக்காக கோலா புட்டும் கொண்டக்கல்லையும் செஞ்சு வச்சிருக்கிறேன், போய் சாப்பிடுங்க. நாராயணா நாராயணா. வணக்கம் பிரபு. ஆஹா, நாரதரு கரெக்டா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டான் ஐயா. என்ன விஷயம் நாரதா? விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் புலம்புனது என் காதில் கேட்டுச்சு, அதான் அப்படியே உங்களை பார்க்கலாமேன்ட்டு வந்தேன். நாரதரே கொஞ்சம் இருங்க, அவர் இன்னும் டிஃபன் சாப்பிடல. சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக உட்காந்து பேசுங்க. நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் டிஃபனை சாப்பிட்டு வந்துடுறேன். தேவி, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் வந்திருக்கேன். என்னது முக்கியமான விஷயமா? என்ன நாரதா? நான் நேற்றுக்கு பூலோகம் போயிருந்தேன். அங்கே ஒரு சினிமா பார்த்து அப்படியே அசந்து போயிட்டேன். என்னது சினிமாவா? ஆமாம் தேவி, மனுஷங்க எல்லாருமே இங்கே படைக்கப்பட்டாலும் அவங்க அங்கே படைக்கிற படைப்பு இருக்கே சூப்பர் தேவி, அட்டகாசம். அட அப்படி என்ன சூப்பரு? அவங்க செஞ்சிருக்கிற கிராஃபிக்ஸு படப்பிடிப்பு என்ன அருமை தெரியுமா? நீங்க பிரம்மாவை கூட்டிட்டு போய் அந்த படத்தை பாருங்க. பார்க்கறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி சினிமானா என்ன, அது எப்பேற்பட்டதுன்னு விளக்கமா தெளிவா சொல்லுங்க. அப்பதானே நான் பிரம்மாவை கூப்பிட்டு போய் அவர் கூட அந்த சினிமாவை நான் பார்க்க முடியும். கரெக்டா கேட்டீங்க. சினிமானா என்ன, தியேட்டர்னா என்ன, எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஆஹா, கொலாப்புட்டும் கொண்டக்கடலை மசாலாவும் என்ன டேஸ்டா இருக்குது. அடேங்க அப்பா, நீங்க சொல்ற சினிமாவில் எம்புட்டு விஷயம் இருக்குது. நான் சொன்னதெல்லாம் 2000க்கு அப்புறம் உள்ள சிச்சுவேஷன். ஆனாலும் நல்லா தான் இருக்குது நாரதர. அட நீங்க போகையிலே எங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா இப்போ நாங்களும் பார்த்துருப்போம்ல. நானே யதார்த்தமாக தான் போய் அந்த சினிமாவை பார்த்தேன். என்ற வீட்டுக்காரரு எல்லாத்துக்கும் தலையெழுத்து எழுதுற மாதிரி சினிமான்னு ஒரு பேர் வச்சிருக்காங்களே, நல்ல பேர். என்ற வீட்டுக்காரருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா குஷி ஆயிடுவார். இப்பவே நான் அவரை கூட்டிட்டு போய் அந்த சினிமாவை பார்க்குறேன். நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். நாராயணா நாராயணா. ஆஹா, இவ்வளோ டேஸ்டா சரஸ்வதி சமைச்சு வச்சிருக்காப்பா. சுவாமி, என்னம்மா சாப்பிட்டது போதும் கிளம்புங்க. என்னது கிளம்புறதா? எங்க? அட பூலோகத்துக்கு போய் சினிமா பார்த்துட்டு வரலாம். என்னது சினிமாவா? ஆமாங்க, நீங்க படைச்ச மனுஷங்கள்லாம் சேர்ந்து அப்படி ஒன்ன உருவாக்கி இருக்காங்க. சினிமாக்காரங்கன்னு நான் யாரையும் படைக்கலையே. சினிமாக்காரங்கன்னு தலையெழுத்தும் எழுதலையே சரஸ்வதி. அட எழுதுனா என்ன, எழுதலன்னா என்ன, நமக்கு தேவை சினிமா, போய் பார்ப்போமுங்க. என்ன கேட்காம அவங்களாவே சினிமான்னு ஒன்ன உருவாக்கிட்டாங்களா? அட ஏதோ ஒண்ணு, நாரதர் சொன்னதுல இருந்து எனக்கு ஆசையா இருக்குது அந்த சினிமாவை பார்க்கறதுக்கு. கிளம்புங்க. வரமாட்டேன். நான் எழுதின தலையெழுத்த பொய்யாக்கி அவங்க எடுத்திருக்கிற சினிமாவை நான் பார்க்கவே மாட்டேன் சரஸ்வதி. அட ஏன் சாமி அடம் பிடிக்கிறீங்க? எனக்காக வாங்க சாமி. சரி, நீ கூப்பிடுற, உனக்காக வர்ற. அந்த சினிமா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் நான் ஒரு முடிவுக்கு வர முடியும். இங்கே பாரு சரசு, இன்னும் ஒரே ஒருத்தனுக்கு தலையெழுத்து எழுத வேண்டியது பாக்கி இருக்கு. அதை எழுதி முடிச்சுட்டு வர்றேன். 2 பேரும் சேர்ந்து போய் அந்த சினிமாவை பார்ப்போம். ஏனுங்க, இப்போ தலையெழுத்து எழுதுறதா முக்கியம்? அட வந்து எழுதிக்கலாம் வாங்க.
என்ன சரஸ்வதி, சிவன் உயிர் கொடுக்குறப்ப ஒன்று மட்டும் பேலன்ஸ் இருக்கிறத பார்த்தா திட்டு வரே. அதுக்குள்ள நாம வந்துடலாங்க. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, ஹவுஸ்ஃபுல் ஆயிட போகுது. இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.